بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நபுவத்தை கொடுத்து, இத்ஹபு இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, நீங்கள் ஃபிர்அவுனிடத்திலே செல்லுங்கள், அவன் வழிகேடனாகி போனான், அவனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஹிதாயத்தின் பக்கம் தாவத் கொடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமயத்திலே அல்லாஹ்விடத்திலே ஒரு துவாவை செய்தார்கள். அல்லாஹ் நபுவத்தினுடைய ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கும் பொழுது, இந்த பொறுப்பை என்னுடைய திறமையை கொண்டு நான் செய்து முடிக்க முடியாது, அல்லாஹுடைய உதவி இல்லாமல் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக யாரெல்லாம் பொறுப்பை எடுக்கிறார்களோ அவர்களும் இந்த துவாவை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தவும் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனிலே இந்த துவாவை சொல்லுவான். அது எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஆகப்பெரிய பொறுப்பாக இருக்கட்டும் அல்லது வீட்டினுடைய ஆக சின்ன பொறுப்பாக இருக்கட்டும், அது திறம்பட முறையாக செய்வதற்கு அல்லாஹ் தஆலா மூஸா அலைஹிஸ்ஸலாத்தின் வாயிலாக ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தான். நுபுவத்தை வாங்கி கொண்டு நான் போகிறேன் ஃபிரௌனிடத்திலே, அவனுக்கு நான் ஹிதாயத்தின் பக்கம் தாவத் கொடுக்கிறேன், நான் அவனை திருத்தி விடுவேன் என்றெல்லாம் ஒரு திறமையை காட்டிக்கொண்டு செல்லவில்லை. அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி வை, என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடியை போக்கிவிடும். முதலாவது ஒரு நபிக்கு தன்னுடைய நுபுவத்தினுடைய கொள்கையின் மீது அழுத்தமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அவருக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கும் பொழுதுதான் அதன் பக்கம் அவர் தாவத் கொடுப்பார். அல்லாஹ்வினால் நான் அனுப்பப்பட்ட நபி, என்னுடைய கொள்கை சரியானது, என்னுடைய கொள்கை சத்தியமானது, அதில் எந்த தவறும் இல்லை என்கிற நம்பிக்கை மனதில் உறுதியாக வர வேண்டும். அதுதான் ஷரஹு சத்ர் என்று சொல்லப்படும். நம்முடைய மனதிலே விரிவான எண்ணம் வரும், நாம் கொண்டு இருக்கிற கொள்கை சரியான கொள்கை என்று. அப்படி இல்லை என்று சொன்னால் வாயளவிலே சொல்வதல்ல கொள்கை. ஒருவர் சோப்புக்கு விளம்பரம் பண்ணுறாரு, அவர் சோப்புக்கு விளம்பரம் பண்ணுறாரு, ஹமாம் சோப்புக்கு விளம்பரம் பண்ணுறாரு, ஆனால் அவர் போட்டிருக்கிற பணியன் லக்ஸ் சோப்புடைய பணியன் என்றால் யாராவது அதை நம்புவாங்களா? அவருக்கே அதில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவர் லக்ஸ் சோப்பினுடைய விளம்பரத்தை போட்டுக்கொண்டு ஆனால் வாயிலவிலே அவர் வேறொரு சோப்புக்கு விளம்பரம் செய்கிறார் என்று சொன்னால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொன்னார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம், ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி, முதலாவது என்னுடைய உள்ளத்தை விசாலமாக்கி கொடு, இது சரியான கொள்கை என்பதிலே எனக்கு அழுத்தமான ஆழமான உறுதியான நம்பிக்கையை எல்லா நிலைகளிலும் ஏற்படுத்திக் கொடு. ஏனென்று சொன்னால் ஃபிரௌன் பெரிய கொடுங்கோலன், பெரிய அழிச்சாட்டியக்காரன், அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் எனக்கு எதிராக திட்டமிடலாம். ரப்பி இஷ்ரஹ் லி சத்ரி. இரண்டாவது கேட்டார்கள், வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய காரியத்தை எனக்கு லேசாக்கி கொடு. நான் கொண்டு போகிற காரியம், நான் எடுத்துச் செல்கிற பொறுப்பு, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அது எனக்கு நீ லேசாக்கி தராமல் எனக்கு அது கண்டிப்பாக அது லேசாக முடியாது. வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய எல்லா காரியத்தையும் எனக்கு லேசாக்கி கொடு. வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அதற்கடுத்து துஆ செஞ்சாங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய நாவிலே ஒரு முடிச்சு இருக்கிறது, அதை நீ அவிழ்த்து விடு என்று துஆ செஞ்சார்கள். ஏனென்றால் யஃப்கஹு கௌலி, நான் பேசுகிற பேச்சை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஃபிரௌனும் அவனுடைய சமுதாயத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சை அவிழ்த்து விடு என்று. சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய வீட்டிலே வளர்கிறார்கள். ஃபிரௌனுடைய வீட்டிலே வளரும் பொழுது ஒரு நாள் ஃபிரௌன் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையை தூக்கி வைத்திருக்கிறார். அந்த சமயத்திலே மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிள்ளையாக இருந்தும் கூட ஃபிரௌனுடைய முகத்திலே ஓங்கி அடிக்கிறார். இதை பார்த்து அவளுக்கு அச்சம் வருகிறது, இவன் எனக்கு எதிராக அடிக்கிறானே, இவன் எனக்கு எதிரியாக மாறிவிடுவானோ என்கிற அச்சம் இந்த குழந்தையை இங்கே வைக்கக்கூடாது, கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்கிற திட்டத்தில் இருப்பவன் சின்ன சின்ன எதிர்ப்பையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதை அவன் பெரிதாக எடுத்துக்கொண்டான். அப்பொழுது அவருடைய மனைவி மற்றும் சகாக்கள் சொன்னாங்க, அவர் சின்ன பையன், அந்த சின்ன பையன் அடிக்கிறதெல்லாம் நீங்கள் ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கொள்றீங்க, விளங்காமல் ஏதோ விளையாட்டுத்தனமாக செய்யக்கூடிய காரியம் என்று சொல்லியும் கூட அவன் சமாதானம் அடையவில்லை. அதற்கு பிறகு எல்லோரும் சேர்ந்து ஒரு திட்டம் செய்தார்கள். இவர் விளக்கத்தோடு செய்கிறாரா அல்லது விளக்கமின்றி சிறுபிள்ளைத்தனமாக செய்கிறாரா என்பதை ஆய்வு செய்வதற்காக வேண்டி ஒரு சோதனையை மேற்கொள்கிறார்கள்.
ஒரு நெருப்பு கங்கையும் வைக்கிறார்கள், ஒரு மாணிக்க முத்தையும் வைக்கிறார்கள். இவரை இந்த குழந்தையை அனுப்புகிறார்கள், இவர் எதை எழுக்கிறார் என்று பார்ப்போம் என்று. அவருடைய கை முதலாவது அந்த மாணிக்க முத்தை நோக்கித்தான் சென்றது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு விதமாக அல்லது அது மலக்கினுடைய உதவியினால் அவர்களுடைய கை நெருப்பு கங்கை நோக்கி சென்றது. நெருப்பு கங்கை எடுத்து வாயில போட்டாங்க, நாக்கு சுட்டு துப்பிட்டாங்க. இப்போ நாக்கு சுட்ட உடனே நினச்சிக்கிட்டாங்க இது சின்ன பிள்ளைத்தனமாக செய்கிறது தான். என்ன விவரமாக செய்கிறதாக இருந்தால் நெருப்பு கங்கை கையில் எடுத்திருக்க கூடாது, அவர் எடுத்திருக்க வேண்டியது முத்தையல்லவா எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க. அந்த சமயத்தில் ஏற்பட்ட நாட்டில் ஏற்பட்ட ஒரு முடிச்சு, அது காலமும் நிரந்தரமாக இருந்தது அல்லது அதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கலாம். அந்த நிலையை சொல்லியும் அல்லாஹ்விடத்தில் இஸ்வா செஞ்சாங்க. வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய இந்த கொன்னலை திக்களை விலக்கி வை, எனக்கு நான் பேசக்கூடிய செய்தியெல்லாம் மக்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வும் விளங்குகிற அளவுக்கு அதை சரிப்படுத்தினான். அதற்கு பிறகும் கூட அவர்களுடைய நாவிலே ஒரு வகையான சிக்கலும் கொன்னலும் இருக்கத்தான் செய்தது. அதனால்தான் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதிர்க்கும் பொழுது பல காரணங்களை சொன்னான். அதற்கு அவன் ஒரு காரணம் இப்படியும் சொன்னான், வலா யகாது யுபீன், தெளிவாக பேசக்கூட மாட்டுகிறாரு, அவர் எப்படி நபியாக முடியும் என்று. தெளிவாக பேசக்கூட தெரியல, அவரை எப்படி நபியாக்க முடியும், நபியாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னான். ஆனால் அல்லாஹ்வுக்கு நன்கு திறமையாக பேசுபவர்களை வைத்துதான் தீனின் பக்கம் தாவத் கொடுக்கக்கூடிய நபியையும் அதுபோன்று தீனுடைய வேலை செய்பவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்கிற நிர்பந்தம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ்வுக்கு தன்னுடைய வேலையை வாங்கிக் கொள்ள முடியும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் நிரூபித்து காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பல துவாக்களை செஞ்சார்கள். அதுல ஒரு துவா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்காகவும் துவா செய்தார்கள். என்னுடைய பேச்சு சரியாக இல்லை என்பதனால எனக்கு உதவிக்கு ஒரு ஆள் வேணும் என்பதற்காக அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சாங்க. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, நான் உம்ராவுடைய பயணத்தில் இருந்தேன், அப்போ ஒரு இடத்துல தங்கி இருந்தேன். அங்கே ஒரு கிராமவாசி இருந்தார், ஒரு காட்டு அரபி கிராமவாசியும் இருந்தார். அவர் மக்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, உங்களில் யாருக்காவது ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரருக்காக ரொம்ப பயன் கொடுத்ததை அறிவீர்களான்னு கேட்டாங்க. தன்னுடைய சகோதரருக்கு, தன்னுடைய அண்ணன் தம்பிக்கு, பொதுவாக குடும்பத்திலே பல குடும்பங்களிலே அண்ணன் தம்பிக்கு மத்தியிலே பிரச்சனை இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், பேசாமல் இருப்பார்கள், ஒதுங்கி இருப்பார்கள், அல்லது தேவைக்கு மட்டும் பேசிக்கொள்வார்கள். அப்படி அந்யோன்யமாக கலந்திருப்பது குறைவாக இருக்கும். அல்லது பல குடும்பங்களில் நல்ல ஒற்றுமையாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் கேட்டாரு, உலகத்திலேயே ஆகச் சிறந்த பயனை கொடுத்த ஒரு சகோதரரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க எங்களுக்கு தெரியலன்னாங்க. அப்போ அந்த கிராமவாசி சொன்னாரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமா எனக்கு தெரியும்னு சொன்னார். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்தாங்க, இந்த மனுஷனை இப்படி பேசுறாரு, அல்லாஹ் மேல சத்தியம் செய்யறாரு, ஒரு இன்ஷா அல்லாஹ் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசிச்சாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த சமயத்தில் அந்த கிராமவாசி பதில் சொல்ல ஆரம்பித்தார். அவர் யாருன்னு கேட்டால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்காக துவா செஞ்சாங்க. வாஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி, என்னுடைய காரியத்திலே அவரையும் கூட்டாக்கி வைன்னு சொன்னாங்க. தன்னுடைய துவாவின் மூலமாக ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நுபுவத்தை வாங்கி கொடுத்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். எந்த அண்ணனும் எந்த சகோதரரும் தன்னுடைய சகோதரருக்கு அவ்வளவு பெரிய பதவியை அவ்வளவு சீக்கிரமாக வாங்கி கொடுக்க மாட்டார்கள். தனக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து மற்றவர்களுக்கு கிடைக்கக்கூடாதுதான் என்றுதான் நினைப்பார்களே தவிர, ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு நுபுவத்தையே வாங்கி கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு நினைச்சுக்கிட்டாங்க, சரியான பதில் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த துவாங்கிறது ரொம்ப முக்கியமான துவா. ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது, சில காரியங்கள் கஷ்டமாக இருக்கும் பொழுது, அல்லது பரீட்சை எழுதும் பொழுது, அல்லது நாம் ஒரு பொறுப்பை எடுத்து செய்யும் பொழுது, நம்ம வீட்டினுடைய காரியமாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய சமூகத்தினுடைய காரியமாக இருக்கட்டும், அல்லது நம்ம அபிஷியலாக எதையாவது ஒன்றை செய்ய போகிறோம், அது நமக்கு கைகூட மாட்டேங்குது, பல சிக்கலை உருவாக்குகிறது, பல சிரமங்களை கொண்டு வருகிறது என்று சொன்னால் பெரியவர்கள் சொல்லுவார்கள், இந்த துவாவை ஓதுங்கள். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ஒரு பொறுப்பை எடுத்து அதை நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்கிற சிரமம் வரும் பொழுது இந்த துவாவை ஓதும் பொழுது அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான். ஏனென்றால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, வ யஸ்ஸிர் லி அம்ரி, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய காரியத்தை லேசாக்கு. அந்த காரியம் நுபுவத்தினுடைய காரியமாக இருக்கலாம், தீனுடைய காரியமாக இருக்கலாம், துன்யாவுடைய காரியமாக இருக்கலாம், குடும்பத்தினுடைய காரியமாக இருக்கலாம், நம்முடைய படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை லேசாக்கி வைப்பான் எல்லா சமயங்களிலும். அதனால்தான் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே முஸ்லீம்கள் எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறதுக்கு முன்னாடி ஹபஷாவுக்கு போனாங்க. முஸ்லீம்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே உங்களால் ஒழுங்காக வாழ முடியலன்னு சொன்னால்
பல கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹபஷாவுக்கு போங்க, உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கும் என்று அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கும் பொழுது அதிலே முக்கியமான நபர் தலைவராக இருந்தவர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களை கூப்பிட்டு சில கலிமாக்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்கள் இந்த துவாவை செய்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம துஃபி ஃபீ தைஸீரி குல்லி அஸீர் ஃபஇன்ன தைஸீரல் அஸீரி அலைக யஸீர் என்கிற துவாவை சொல்லி கொடுத்தார்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், யா அல்லாஹ் நீதான் எல்லா கஷ்டங்களையும் லேசாக்கக்கூடியவன், என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் லேசாக்கி கொடு என்கிற துவாவை கற்றுக் கொடுத்து எத்தியோப்பியாவுக்கு அனுப்பி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு சென்று வெற்றிகரமாக செயல்பட்டார்கள் என்று சரித்திரம். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த துவாவோடு சென்றார்கள். நஜ்ஜாஷி மன்னரோடு வாதாடினார்கள். கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தார்கள். நஜ்ஜாஷியே ஜாஃபர் ரலியல்லாஹு அவருடைய அந்த இன்றியூ மாதிரி பல கேள்விகளை கேட்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேட்டார், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி கேட்டார். எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் கொடுத்தாங்க. கடைசியை நஜ்ஜாஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்தது அந்த துவா. எனவே இந்த துவாவுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் லேசாவதற்கு அல்லாஹ்விடத்திலே எப்பொழுதும் இதை ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வாஹிரு தஅவானா